ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்னிட் சேனல். இன்றைக்கி நாம் அழகே அழகு சீரியலோட அப்கமிங் எபிசோட்ஸ் ப்ரமோ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக மதி வந்து சுரேஷ் கூட சண்டை போட்டுட்ருப்பாங்க. ஆக்சுவலாக சுரேஷும் மதியும் சண்டை போடுவாங்க வீட்டுக்குள்ளே வச்சு ரூம்குள்ளே. அதாவது மதி என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்னு உள்ளே வருவாங்க. அங்கே வந்து சுரேஷ் உட்காந்துருப்பார். உடனே சொல்லுவாங்க சுரேஷ் கிட்ட, கொஞ்சம் வெளியே போங்க, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சுரேஷ் வந்து கொஞ்சமாக முறைச்சிட்டு போயிட்டு கதவை லாக் பண்ணிவிட்டு மதி கூட சத்தம் போடுவாங்க. என்ன நீ என்ன பெரிய இவளா? வ பைக்கில் கூட்டிகிட்டு போக சொல்லி சொன்னால் என் கூட வராமல் நீ என்ன ஆட்டோவில் போகிற? உனக்கு என்ன அவ்வளோ திமிராயிடுச்சா அப்படின்னு சொல்லி சுரேஷ் சத்தம் போடுவார். உடனே மதி சொல்லுவாங்க, ஆமாம், நீங்கள் என்னை வந்து திட்டிகிட்டே கூட்டிகிட்டு போனீங்க. அதுவும் இல்லாமல் பைக் வந்து ரொம்ப ஹார்ஷ் டிரைவ் வேறு பண்ணீங்க. அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. அதனால தான் நான் வந்து ஆட்டோவில் போயிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, வரப்போ என்ன, நான் பைக் எடுக்கிறதுக்குள்ளே நீ பாட்டுக்கு ஆட்டோவில் கால் பண்ணி வர அப்படின்னு கேட்குறாரு சுரேஷ். உடனே மதி சொல்கிறாங்க, ஆமாம், போகிறப்பையும் திருட்டுனீங்க, வரப்பையும் அதே மாதிரி பண்ணிங்கன்னா என்ன பண்ணுறது? அதனால தான் நான் பாட்டுக்கு வந்து ஆட்டோ புக் பண்ணி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே சுரேஷ் சொல்லுவார், அதெல்லாம் விடு, என்னோடய மாமாவை ஏன் நீ அப்படி சொன்ன அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம், அவர் அட்வைஸ் பண்ணார், எனக்கு பிடிக்கல, நான் சொன்னேன். உங்கள் எல்லாருக்கும் நான் மரியாதை கொடுப்பேன், ஆனால் வந்து அவருக்கு என்னால் மரியாதை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே சுரேஷ் சொல்லுவாங்க, ஏய், இந்த மாதிரி பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத. என்னோடய மாமா தான் எங்கள் வீட்டுக்கே பெரிய ஆள். அவரை போய் நீ அப்படி சொல்லியிருக்க, உனக்கு எவ்வளோ பெரிய தைரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், அப்படி தான் சொல்லுவேன். அவரெல்லாம் வந்து என்னால் குடும்பத்தில் ஒரு ஆளாலாம் பார்க்க முடியாது. அவர் ஆல்ரெடி வந்து ஒரு கட்டா பஞ்சாயத்து பண்ணுற ஒரு ரவுடி. அவருக்காகலாம் என்னால் மரியாதை தர முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த சவுண்டு பார்த்திங்கன்னா வெளியே வரைக்கும் கேட்கும். அதனால உடனே அவங்க அம்மா அப்பா 2 பேரும் ஷாக் ஆவாங்க. என்னடா ஒரே சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக அங்கே மலரும் வந்து குக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ மலருக்கும் இது தெரியும், இந்த விஷயம் தங்கராஜை வந்து போயான்னு சொன்னது. ஓகே, சுரேஷ் வந்து அதுக்காக தான் சத்தம் போடுறாரு அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுவாங்க, இந்த வர எபிசோடில் இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன், தங்கராஜ் வந்து இதை வந்து சொல்லுவாரா வீட்டில், இல்லை அப்படியே மறைச்சிருவாரா? ஏன்னா இதை சொன்னால் கண்டிப்பாக அவருக்கு ஒரு பெரிய அவமானம் இருக்குது. என்னடா இது, இப்போ தான் ஒரு மருமகளாக வீட்டுக்குள்ளே வந்தால் அதுக்குள்ளே நம்மளை பார்த்து போயான்னு சொல்லிட்டா அப்படிங்கிறது. அதாவது அவங்களோட ஒய்ஃபுக்கு தெரிஞ்சால் கூட அது தங்கராஜுக்கு ஒரு பெரிய அவமானமாக நினப்பார். அதனால் இந்த விஷயத்த கண்டிப்பாக சொல்லுவாரா இல்லை மாட்டாரா? மதி மன்னிப்பு கேட்பாங்களா இல்லை மாட்டாங்களா அப்படிங்கிறது தான் இந்த அப்கமிங் எபிசோட்ஸில் வரப்போகுது. ஆல்ரெடி மலர் இந்த மாதிரி ஒரு டைம் பேசினால மலர் வந்து எல்லோரும் முன்னாடி தங்கராஜ் கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. அதே சீன் தான் இங்கேயும் நடக்குமா, இல்லை மதியோட எபிசோட்ஸ் எப்படி இருக்கும், மதியோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், மதி என்ன பேசுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த வர எபிசோடில் காட்ட போகிறாங்க. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.